பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இந்த விலை உயர்வுக்கு முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு பொறுப்பு. இந்திய தேசத்தின் மீதும் இந்திய நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் மீதும் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை தடுக்கிற விதமாக ஒன்றிய மோடி அரசு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியிருக்கிறது. 4 நாளைக்கு முன்பாக 3 ரூபாய் அளவுக்கு உயர்த்தியது. ஆனால் 4 நாளுக்குள்ளாகவே நேற்று மீண்டும் 1 ரூபாய் அளவுக்கு உயர்த்தியிருக்கிறது. வணிக சிலிண்டர் விலை இதுவரையும் இல்லாத அளவுக்கு 1000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. எனவே இதில் பாதிக்கப்படுவது நாட்டில் இருக்கிற பணக்காரர்கள் மட்டுமல்ல, விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், நாடு முழுவதும் இருக்கிற வறிய தொழிலாளர்கள் அனைவரும் மிகப்பெரிய அளவில் இதில் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்களை பற்றி கவலைப்படாமல் மோடி சிக்கன நடவடிக்கைகள் பற்றி பேசுகிறார். தங்கம் வாங்காதீர்கள், அனைவரும் வாகனத்தை பயன்படுத்துவதை தவிருங்கள், வெளிநாடுக்கு போகாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் வெளிநாட்டுக்கு போய்விட்டார். இப்படி இந்த மக்கள் மீதும் தேசத்தின் மீதும் அக்கறை இல்லாமல் பொறுப்பற்று நடந்து கொள்ளுகிற மோடியை கண்டித்து இடதுசாரிகள் இங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் துவங்கியிருக்கிறோம். நிச்சயமாக இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இதோடு நிற்கப் போவதல்ல. ஏனென்றால் எண்ணெய் நிறுவனங்களே விலையை நிர்ணயம் செய்யலாம் என்று முடிவுக்கு வந்த பிறகு அவர்கள் 4 நாளுக்குள்ளே 2 முறை விலை உயர்வு வந்திருக்கிறது. மீண்டும் இது தொடரும் என்கிற அபாயம் இருக்கிறது. எனவே நாடு முழுவதும் இருக்கிற மக்களை அணிதிரட்டுகிற விதமாகத்தான் இடதுசாரிகளை இந்த போராட்டத்தை துவங்கியிருக்கிறோம். நன்றி. அப்புறம் கேள்வி கொள்ளுங்க. நாங்க 3 பேரும் ஒண்ணா சொல்றோம். யார் எது சொல்றோம். தொடர்களே, அனைவருக்கும் வணக்கம். இடதுசாரிகள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இந்த விலை உயர்வுக்கு முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு பொறுப்பு, பிரதமர் தான் பொறுப்பு. கருப்பு தங்கம் எனப்படுகிற குருடாயிலை நாடுகள் தான் வாங்க முடியும். ஒபேக் விதி அது. நாடுகள் வாங்கி நாடுகளின் அமைச்சர்களுக்கு தான் அதை தர முடியும், பெற முடியும். ஆனால் நாடு அதை வாங்கி தனியாருக்கு தருகிறது. எனவே நாடே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். தனியார்கள் இதில் ஆதிக்கம் செய்யக்கூடாது. அதற்குரிய நாடாளுமன்ற விவாதம் ஒன்று நடத்தப்பட்டு முழு அதிகாரமும் ஒன்றிய அரசிடம் வர வேண்டும். மாநில அரசுகளுக்கு நெருக்கடி உள்ளாகிற போது மானியங்கள் தர வேண்டும். உலகில் இந்த நெருக்கடிக்கு மூல காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும். நம்முடைய நட்பு நாடு ஈரான் தங்கு தடையில்லாமல் நமக்கு எண்ணெய், கேஸ், எரிவாயு கொடுத்துக் கொண்டிருந்தது. அதனுடைய அதிபரை கொன்று விட்டார்கள். மத்திய கிழக்கு முழுவதுமே இன்றைக்கு பற்றி எரிகிறது, பதற்றம் நிலவுகிறது. உலகம் முழுவதும் இந்த தட்டுப்பாட்டிற்கு காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். அதை வேடிக்கை பார்த்ததில் பெரும் பங்கு ஒன்றிய அரசுக்கும் நம்முடைய பிரதமருக்கும் உண்டு. எனவே ஒரு புதிய நியூ வேர்ல்ட் ஆர்டர், இன்றைக்கு பிரிக்ஸ் தலைவர்கள் முன்மொழிகிற நியூ வேர்ல்ட் ஆர்டர் உருவாக வேண்டும். அது ஐக்கிய நாடுகள் சபையில் முதலில் முன்மொழிந்தது கியூபா தலைவர் தோழர் பிடல் காஸ்ட்ரோ. எனவே மறுமதிப்பீட்டிற்கு உலகம் வர வேண்டும். பிரிக்ஸ் உலகை தீர்மானிக்க வேண்டும். டாலர் தங்கத்துக்கு அந்த ஆதிக்கத்திற்கு, அமெரிக்க ஆதிக்கத்திற்கு முடிவு கட்டாமல் உலகம் முழுவதும் இந்த விலை ஏற்றத்தை தடுக்க முடியாது. இது குறித்தும் இந்திய நாடாளுமன்றம் சிந்திக்க வேண்டும். இந்திய மக்கள் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி இடதுசாரி கட்சிகளின் சார்பில் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் பல நூற்றுக்கணக்கான இடங்களில் இத்தகைய கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் எல்லாம் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பெட்ரோல் டீசலுடைய விலையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் உயர்த்தும் என்று அறிவித்த போது அப்படியெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், அது வதந்தி, எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று ஒன்றிய பிஜேபி அமைச்சர்கள் இந்திய நாட்டு மக்களை ஏமாற்றினார்கள். ஆனால் நாங்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல ஏற்கனவே வணிக சிலிண்டர்களுடைய விலை 1000 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது 20 நாட்களுக்கு முன்பாக. இப்போது 5 நாட்களுக்கு முன்பாக பெட்ரோல் டீசலுடைய விலை 3 ரூபாய்க்கு மேல் உயர்த்தப்பட்டது. இப்போது 4 நாட்கள் கழித்து மீண்டும் 1 ரூபாய் பெட்ரோல் டீசலுக்கு மேலும் 1 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்படி 4 நாளைக்கு ஒரு முறை விலையை உயர்த்தினா மக்களால் வாழ முடியுமா என்கிற கேள்வியை ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம்.